பாலை விட பல மடங்கு கால்சியம் அதிகம் உள்ள 5 உணவுகள். கால்சியம் ஏன் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது? கால்சியம் குறைபாட்டிற்கான காரணங்கள் என்ன? நமக்கு கால்சியம் சத்து குறைவு என்பதை எப்படி அறிவது? சிறுநீரக கற்களை உருவாக்காமல் இருக்க கால்சியத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்படி சில நேரங்களில் நமக்குள் கேள்விகளை எழுப்புவதும் உண்டு. அதற்கான பதில் இந்த வீடியோவில். பாலை விட கால்சியம் அதிகம் உள்ள 5 கால்சியம் நிறைந்த சைவ உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம் உடலில் கால்சியத்தின் அளவு குறையும் போது அல்லது பற்றாக்குறையாக இருக்கும்போது கீழ்முதுகுவலி, கழுத்தில் வலி, மூட்டுகளில் வெடிப்பு சத்தம், பலவீனமான எலும்புகள், எளிதில் முறிவுகள் மற்றும் பல் சிதைவு போன்ற வடிவங்களில் வெளிப்படும். நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பது மற்றும் இரவில் தூங்குவதில் சிக்கல் போன்ற அறிகுறிகள் உள்ளன. இந்திய மக்களில் பெரும் பகுதியினர் உடலில் ஏன் கால்சியம் சத்து குறைகிறது? ஏன் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள்? பதில்: நமது உணவில் போதுமான கால்சியம் இல்லை. நாம் அதிகமாக டீ, காபி அருந்தும்போது அல்லது சர்க்கரை நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது, கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகும் உடல் அதை உறிஞ்சாது. கொண்டைக்கடலை ஊட்டச்சத்துக்கள் அதிகளவு நிறைந்துள்ளது. அதாவது மாங்கனீசு, தயமின், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். மேலும் 1 கப் கொண்ட கடலையில் 315 மீகி கால்சியம் உள்ளது. இது எலும்புகளின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனளிக்கின்றது. உடலில் கால்சியம் சத்துக்களை அதிகரிக்க நினைப்பவர்கள் தினமும் 1 கப் கொண்டைக்கடலையை சாப்பிடலாம். எலும்பு மற்றும் பற்களின் வலிமையினை அதிகரிக்கின்றது. எனவே உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் தினமும் கொண்டைக்கடலையினை உட்கொண்டு வந்தால் நிறைய பயன் பெறலாம். கொண்டைக்கடலை ஊட்டச்சத்துக்கள் அதிகளவு நிறைந்துள்ளது. அதாவது மாங்கனீசு, தயமின், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். மேலும் 1 கப் கொண்ட கடலையில் 315 மீகி கால்சியம் உள்ளது. இது எலும்புகளின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனளிக்கின்றது. உடலில் கால்சியம் சத்துக்களை அதிகரிக்க நினைப்பவர்கள் தினமும் 1 கப் கொண்டைக்கடலையை சாப்பிடலாம். எலும்பு மற்றும் பற்களின் வலிமையினை அதிகரிக்கின்றது. எனவே உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் தினமும் கொண்டைக்கடலையினை உட்கொண்டு வந்தால் நிறைய பயன் பெறலாம். எள்ளில் உள்ள கால்சியம் மட்டுமல்ல, குருத்தெலும்புகளை திறம்பட பாதுகாக்கும் செசமின் எனப்படும் ஒரு சிறப்பு கலவை என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. எனவே மூட்டுகளில் அதிக வலி உள்ளவர்கள் கண்டிப்பாக எள்ளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் வெல்லத்துடன் கூடிய எள் கால்சியம் சத்து குறையாது. ஏனென்றால் வெல்லத்தில் கூட கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. எள் எண்ணெயைக் கொண்டு மசாஜ் செய்து சூரிய ஒளியில் அமர்ந்தால் அவருக்கு வைட்டமின் டியும் கிடைக்கும். கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு வைட்டமின் டி இன்றியமையாதது. முருங்கைக்கீரை மூழுவது இடத்தில் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ அதிகமாக உள்ளது. அதேபோல் கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து போன்ற தாதுக்களும் நிறைந்துள்ளது. மேலும் முருங்கைக்கீரையில் தாவர அடிப்படையிலான இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் மற்றும் உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட் ஆகியவை பாலை விட அதிகமாக உள்ளன. முருங்கை மரத்தை அதிசய மரம் என்றே அழைப்பார்கள். அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளது. பாலை விட முருங்கைக்கீரையில் 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக கால்சியம் சத்துள்ளது. ஆகையால் தினமும் பால் அருந்த முடியாதவர்களுக்கு இது சிறந்த மாற்றாக இருக்கும். கேழ்வரகு 2வது இடத்தில். ராகி 100 கிராம் கோதுமையில் 34 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. 100 கிராம் அரிசியில் 10 மில்லிகிராம் கால்சியம் மட்டுமே உள்ளது. அதே 100 கிராம் ராகியில் 130 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இது கோதுமையை விட 10 மடங்கும் அரிசியை விட 33 மடங்கும் ஆகும். கால்சியம் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தில் ராகி அல்லது கேழ்வரகு மற்ற அனைத்து திணைகளிலும் முதலிடத்தில் உள்ளது. கேழ்வரகில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. அதனால் இரத்த அழுத்தத்தை சாதாரணமாக வைத்திருக்கும். ராகியில் இரும்புச் சத்தும் நிறைந்துள்ளது. அதனால்தான் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இது ஒரு மருத்துவ தானியமாகும். ஆந்திராவின் ராகி மால்ட் ரெசிபி எனக்கு மிகவும் பிடிக்கும். இதற்கு 2 நிமிடங்கள் ஆகாது. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ராகி மாவு போடவும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். அதில் கல் உப்பு மற்றும் ராகி விழுது சேர்க்கவும். டூப் 3 நிமிடங்கள் சமைக்கவும்.
பின்னர் தீயை அணைக்கவும். ஆறியதும் ஒரு கிளாஸில் மாற்றவும். பின்னர் அதனுடன் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும். ஒரு சக்தி வாய்ந்த கால்சியம் சப்ளிமெண்ட் தயார். தண்டுக்கீரை விதை. இறுதியாக முதலிடத்தில் தண்டுக்கீரை விதை உள்ளது. 100 கிராம் தண்டுக்கீரை விதைவில் சுமார் 140 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. ஏராளமான ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த தண்டுக்கீரை விதைகள். இதில் அதிக புரதச்சத்துக்கள் காணப்படுகிறது. இது அன்றாட நோய்களுக்கு தீர்வளிக்க உதவுகிறது. பெரும்பாலும் பாலில் கலந்து குடிப்பார்கள். சத்தான உணவுகளிலும் கலந்து சாப்பிட்டால் கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கும். இதை கட்லெட்டாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த விதைகளை அரிசியுடன் கலந்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம். வால்நட்ஸ், பாதாம் உட்பட பல காய்கறிகளுடன் சாலட் செய்யும் போதும் இந்த விதையை பயன்படுத்திக் கொள்ளலாம். சுண்ணாம்பு. கால்சியம் குறைபாட்டை போக்க சுண்ணாம்பு சிறந்த உணவு என்று ஆயுர்வேதம் உறுதியாக கூறுகிறது. ஆனால் அதை எப்படி உட்கொள்கிறீர்கள் என்பது இன்னும் முக்கியமானது. உண்ணக்கூடிய தரத்தில் இருக்க வேண்டும். இதை நீங்கள் வெத்தலைப்பாக்கு கடை அல்லது மளிகை கடையிலிருந்தும் பெறலாம். சுண்ணாம்பு ஒரு சிட்டிகை போதும். தயிரில் கலந்து சாப்பிட்டால் 15-20 நாட்களுக்குள் கால்சியம் குறைபாடு அறிகுறிகள் குறையத் தொடங்கும். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. தயிரில் சேர்ப்பதால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பால் கால்சியத்தின் முதன்மை ஆதாரம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உங்களால் தேசி பசுவின் பால் எடுக்க முடியாவிட்டால் அல்லது பால் உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வழக்கமான உணவில் எள், கொள்ளு, ராகி, தண்டு கீரை விதைகள் மற்றும் ராஜ்கிராவை சேர்க்க முயற்சிக்கவும். இதைச் செய்தால் கால்சியம் குறைபாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் அறிகுறிகளை எதிர்கொண்டால் அவை சில நாட்களில் குறையத் தொடங்கும்.